வேதம் ஒரு மகா சமுத்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த வேதத்தை எப்படி மனதுக்குள்ளே கொண்டு வந்து எப்படி வேதத்தை ஸ்தாபிக்கணும், ஸ்தாபித்ததுக்கப்புறம் வேதம் நம்மளை ஆட்கொள்ளும், நம்ம வேதத்துக்குள்ளே அடங்குவோம், வேதமும் நமக்குள்ளே அடங்குங்கிறதையும் பார்த்தோம். ஓம்காரத்துக்கு முன்னாடி முதல்ல நிசப்தத்தை எப்படி மனசுக்கு பழக்கணும், அதுக்கப்புறம் ஓம்காரம் அதிலேருந்து வெளிவந்தது, ஓம்காரத்துலேருந்து காயத்ரி வந்தது. இதனால் ஓம்காரத்தை எப்படி மனசுக்குள்ளே பழக்கணும், அதுக்கப்புறம் காயத்ரியை எப்படி பழக்கணும், எத்தனை முறை ஜபிக்கணுங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். எப்படின்னா, வேதம் ஏற்கனவே தெரிஞ்சு சொன்ன மாதிரி எந்த யுகத்தில் எந்த ரிஷிகளால் எந்த சத்துர்யுகத்தில் ஆரம்பித்ததோ தெரியாது, செவி வழி வாய் வழி வந்ததாக வச்சு சில தகவல்களை வச்சு நம்ம இன்றைக்கி வரைக்கும் அப்படியே அதை புரிஞ்சு அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நாமளும் கடைபிடிச்சு வந்துட்டுருக்கோம். இந்த ஆதார சக்கரங்கள் 7 ஆதார சக்கரங்கள் இருக்குது உடம்புக்குள்ளே. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் அக்னி ஸ்வரூபமாக ஒளி ஸ்வரூபமாக இருக்கும். உடம்புக்குள்ளே எல்லா உடம்புலையும் இருக்குது, மனுஷனுக்குள்ளே எல்லா உடம்புக்குள்ளேயும் இருக்குது. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா சக்கரம், சகஸ்ரதலம். இதுதான் 7 ஆதார சக்கரங்கள். இதுகளை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க துவங்குவோம். அப்போது இந்த வேதம் பயிலும்போது இத்தனை ஆதார சக்கரங்களோட மதிப்பை நம்ம உணர்ந்து வேதத்தோட மகிமையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த மூலாதார சக்கரங்கிறது முதல்ல அடிப்படை. இது பூமி தத்துவம். பூமியில் எல்லா பஞ்சபூதங்களும் இருக்குது. இந்த மூலாதார சக்கரத்தில் 4 இதழ் தாமரை அப்படின்பாங்க. 4 இதழ் தாமரை. இந்த தாமரைங்கிறது தண்ணியில் மலர்றதில்லை, இது அக்னி ஸ்வரூபமானது, எல்லாமே ஒளி வடிவமானது. பகவானின் சின்ன ஒரு நெருப்பு துளி மாதிரி தான் திருவுண்டார். அதில் அதுக்கு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. இந்த மூலாதாரத்துக்கு அதிதேவதை விநாயக பெருமான், கணபதி, மகாகணபதி. இந்த மூலாதார சக்கரத்தில் நம்ம முதல்ல அந்த அதிதேவதையை பிரார்த்தனை பண்ணி வேதத்தை கற்றுக்கிறதுக்கு முதல் அடி எடுத்து வைக்கணும். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த விநாயக பெருமான், அவரை வணங்காமல் மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகாது. மூலாதார சக்தி இல்லாமல் பாக்கி 6 ஆதார சக்கரங்களும் முழுமையாக பலம் தராது. அதனால தான் விநாயக பெருமானை முதல்ல பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த விநாயக பெருமான் அந்த மூலாதார சக்கரத்தில் அதிதேவதையாக இருக்கார். இவரை வணங்குறதுக்கு ரிஷிகள், சான்றோர்கள் எல்லாம் நிறைய மந்திரங்களும் ஸ்லோகங்களும் நமக்கு தந்துட்டு போயிருக்காங்க. கஜானனன் பூதகணாதி சேவிதம் அது ஒன்று இருக்குது. வக்ரதுண்ட மகாகாய இப்போ பார்த்தோம். உதாகராத மோதகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் நமக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம தினமும் சொல்லி நம்மளுடைய பூஜையோ இல்லை நம்மளுடைய எதை துவக்கம் ஏற்படுத்துகிறாலும் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் ஏற்படுத்தணும். அந்த துவக்கத்துக்கு விநாயகன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால தான் மூலப்பொருள் மகா கணபதி நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூலாதார சக்தியை வணங்கி அடுத்த கட்டத்துக்கு போகணும். மூலாதார கணபதியை
வணங்குறதுக்கு. அதை பற்றி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மூணாவது சக்தியான அதிதேவதையான மகாகணபதியை வணங்கணுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குரிய ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது. இப்போ சொன்ன மாதிரி அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதை சொல்லி பழகிக்கணும். அதுவும் மனசுக்குள்ளே சொல்கிற அளவுக்கு வரணும். முதல்ல சத்தமாக சொல்லி பழகிக்கணும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே சொல்லி பழகணும். அதுக்கப்புறம் இந்த மூலாதாரத்தை பற்றிய ஒரு விளக்கத்தை மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இதோடு நிறுத்திக்குவோம். இந்த இதுக்கு இவ்வளோ தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேதத்துக்குள்ளே போக முடியும். அதனால் இப்போ இன்றைக்கி இவ்வளோ போதும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. समस्तलोकाः सुखिनो भवन्तु.